அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abis.recipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இடி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இடி சாம்பார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்கள் வச்சு நம்ம சாம்பார் பொடியை இடித்து இதில் செய்கிறது தான். இப்போ நம்ம மிக்ஸி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வச்சு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊறணும். அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் நான் என்னென்ன பொருள்லாம் வறுக்க போகிறேன் அப்படின்னா, வரமல்லி. ஸோ நான் ஒரு கை நிறையா வரமல்லி எடுத்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, இதில் மிளகும் நம்ம சேர்ப்போம். இது 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஜீரகம், இதுவும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக் பண்ணி காமிக்கும். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாசனைக்காக. இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்ம சாம்பார் தூளாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வறுக்க நல்லா வாசனை வரும். இதனால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா கோர்ஸாக வேண்டாம், ரொம்ப ஃபைனாகவும் நம்ம அரைக்க முடியாது. மிக்சர் ஜாரில் நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கரைச்சி இதோட தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ புளியை கரைச்சி இந்த மாதிரி வடைச்சட்டியில் ஊற்றியாச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன், நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்புறம் தக்காளி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளியை இன்க்ரீஸ் பண்ணுறதோ ஜாஸ்தி பண்ணுறதோ பார்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி போடுறேன். இதில் நிறைய காய்கறி சேர்த்தலாம். ஸோ நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. அவரைக்காய், இதில் நிறைய காய்கறி சேர்த்தலாம். வாழைக்காய் கூட சேர்த்தலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி அவரைக்காவோடு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நீங்கள் மஞ்சள்தூள் கூட சேர்த்திக்கலாம். அதில் மஞ்சள்தூள் சேர்த்தி உப்பு, புளிப்பு, அந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்த்திருக்கோம். இதில் சாம்பார் தூள், மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்த்தலை. ஸோ நம்ம கடைசியாக தான் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் அந்த புளி தண்ணியிலே நல்லா வேகணும். நம்ம கடைசியாக வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இது 2 சேர்க்க போகிறோம். ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும். முருங்காலாம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் கடைசியாக சேர்க்குறோம். சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால். ஸோ இப்போ இதெல்லாமே ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்பு சாம்பாருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பருப்பு காய்கறியோடு சேர்த்து நல்லா இதாகணும். இது 2 கொதி வந்துருச்சுன்னா போதும். ஏன்னா வேக வச்சிட பருப்பு தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கொதி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம பொடி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்திக்க போகிறோம். இதுதான் இதோட ஃப்ளேவரே. இது நல்லா கொதிக்கணும். இதுக்குள்ளே ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் சீரகம், 2 சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் சேர்த்த போகிறோம் சாம்பாரில். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ இந்த கொதிக்கிற சாம்பாரில் இதில் ஆட் பண்ணிடணும். உப்பு டேஸ்ட் பார்த்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1லேருந்து 2 கொதி வந்துச்சுன்னா போதும். அது தேங்காயோட ரொம்ப பச்சை வாசனை போகணும் கிடையாது, கொதிச்சிருச்சுன்னா போதும். நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். தாளித்து கொட்டிடலாம். வரமிளகா, சின்ன வெங்காயம், வெந்தயம், கடுகு, நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கிற பொடி ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்திக்கலாம். பூண்டு கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வணக்கி தாளித்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா
ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான சாம்பார், இடி சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். நிறைய காய்கறி இதில் சேர்த்துவோம். சாம்பார் தூள் சேர்த்தாமல் நம்மளே வீட்டிலேயே அரைச்சி சேர்த்துறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.